ஆண்டவருக்கு எப்பவுமே ரெண்ட் கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு எப்பவுமே உங்க லைஃப் என்ன பண்ணாதீங்க, ரெண்ட் பேசிஸ்ல கொடுக்காதீங்க. லீஸுக்கெல்லாம் உங்க ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கை கொடுக்காதீங்க. மொத்தமா பத்திரம் போட்டு கையில கொடுத்துருங்க. ஆண்டவரே இருந்தாங்க. சில பேர் ரெண்ட் கொடுப்பாங்க. ஆண்டவரே இந்த 2 நாள் மட்டும் வாங்கிட்டு போங்க, சனி ஞாயிறு மட்டும் இருங்க, மற்ற நாளெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போங்க. இந்த பேயிங் கெஸ்ட் லைஃபே நம்ம ஆண்டவர் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. பத்திரம் போட்டு அவர் கையில கொடுத்த, ஆண்டவரே உமக்கே நான் சொந்தம். நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட அவர் பேயிங் கெஸ்டா மாறிடுறார் நம்ம லைஃப்ல. எப்பாவது வந்து தேவைக்கு வந்து உதவி செஞ்சுட்டு திரும்ப கிளம்பி போயிருங்க. ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படிதான் ஆண்டவர் இருந்தார். வருவாரு, நிரப்புவார், நடத்துவார், கிளம்பி போயிடுவார். ஏன்னா யாரும் கூப்பிடல. நல்லா கவனிங்க, வர்ஷிப் டைம் அப்படின்னா நீங்க ஆண்டவரோட பேசுற நேரம், கர்த்தரோட நீங்க பேசுற நேரம். நீங்க எதை பேசுறீங்களோ கர்த்தர் அதுக்கு மறுமொழி கொடுக்கிற நேரம் தான் செய்தி நேரம். நீங்க ஆண்டவர்கிட்ட எதை இந்த நேரம் கேட்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா? நான் பேச அவர் கேட்பார், அவர் பேச நான் கேட்பேன். இதுதான் ஆராதனை. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் துதி, அதான் ஆராதனை. அவர் பேச நான் கேட்பேன். அது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிற நேரம். நிறைய நேரங்கள்ல ஜனங்க கர்த்தர்ட்ட பேச விரும்புறதில்ல, ஆனா அவர் ரெடியா இருக்கிறார். என் பிள்ளை என்னோட பேச ஆயத்தமா இருக்கார். ஓஹோ பிரைஸ் காட். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பட் நீங்க எத்தனை பேர் கர்த்தரோட பேச வந்திருக்கிறீங்க? எதே ஆண்டவரோட ஆராதிக்க ஆமா, கர்த்தர் உங்களை கொண்டுதான் கர்த்தர் எல்லா காரியம் செய்ய விரும்புறார். உன்னை கொண்டுதான் நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். பாருங்க, இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல சிம்சோன் என்கிற ஒரு பெரிய பலசாலி, அங்க அவன் ஒரே ஒரு கழுத தாடை எழுத்து எத்தனை பேர் தெரியுமா கொண்டான்? 1000 பேர். அவன் சாதாரண ஒரு பச்சை ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு, இந்த தாடை இருக்கு பாத்தீங்களா, அந்த எலும்பை வச்சு எத்தனை பேர் அடிச்சு கொண்டான். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிற சில நேரங்கள்ல ஆண்டவர் எப்படி இதெல்லாம் செய்வார். சின்ன சின்ன கையில கொடுத்திருக்கிறார். பாருங்க, நான் சொன்ன பாருங்க, கையில என்ன இருக்கிறது? கோல். கர்த்தர் கோலை தானே கொடுத்திருக்கிறார். ஒரு தாடை எலும்பை கொடுத்திருக்கார். கர்த்தர் பெலிஸ்தன் 1000 பேரை கொண்டு. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க பேலன் சாதாரணமான பேலன் அல்ல. திரும்ப நான் சொல்றேன், நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நீ சாதாரணமான ஆள் இல்ல. கர்த்தர் கையில கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் கையில கொடுத்திருக்கிற அந்த வல்லமை சாதாரணமா இருக்கிற மற்றவங்க பார்த்து சாதாரணமா நினைக்கிறத வச்சுதான் நீ அடிச்சு கிளம்பி போயிட்டே இருப்ப. சாதாரண ஒரு கையில இருக்கிற தாடை எலும்புதான் உங்க கையில கர்த்தர் சாதாரணமா கொடுத்திருக்க சில காரியம் தான். நீங்க எப்பவுமே நினைச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளோட கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்க உறவுகளோட கூட கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறது பச்சை தாடை எலும்பா இருந்தாலும் 1000 பேரை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். உங்க கையை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ஏன்னா கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது அப்படி அபிஷேகத்தை